කමිලා හරි. ඉතින් නායකලා පාර්ලිමේන්තුවේ සමානව අවස්ථා කීපයක් அனுமதியை கொடுக்கணும்னு தென்னம்புள்ள காணிக்குள்ள அது யார் கொடுக்குறது? இதே மத்திய அரசுக்குள்ள இருக்கிற தென்னந்தோட்டத்துக்கு பொறுப்பானவங்க தென்னந்தோட்டத்தில் கொண்டு போங்க. ஆறு அப்ப இதற்கு போல கடவுள் செய்யறாங்களாரு. இன்னைக்கு கவுதாரி முனைக்கு இன்னைக்கு வழக்கு போட்டு மறுச்சு அந்த குழந்தை புள்ளியோட 4 நாள் ரோட்ல இருந்து போராட்டம் நடத்தி வழக்குல மறைச்சு வச்சிருந்த மண்ணை இன்னைக்கு போகுது போய்கொண்டே இருக்கு. இந்த விஷயத்துல அதைத்தான் நாங்கள் இருந்தோம். திருவோணமலையிலிருந்தோ மென்னம்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் மண் கொண்டு வந்து விற்கிறது ஒரு நாளும் லாபகரமான வியாபாரம் இல்லை. லாபகரமானது அந்த டீசல் விலைக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்ப அதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த அனுமதியை நிப்பாட்டி விட்டாலே ஒரு அனுமதி இருக்காது. පොලිසියෙන් අපිට ඉන්න මේගොල්ලෝ සාමාන්‍යයෙන් දැන් ට්‍රින්කෝ වලින් වැටිකොල වලින් වලි ගෙන්නවා නම් එතකොට ඒක ලාභ නැහැ. මේගොල්ලෝ ආරන්නේ මෙතනින් මේ පොමිට් එක අතේ තියාගෙන ඉන්නවා. එතකොට පොලිසිය නැවත ගමන් පෙන්නන්නේ අර පොමිට් එක. එතකොට ඔබතුමාලා අපි ඉතින් මේකෙන් ඩිසිෂන් විදියට අපිට ගන්න පුළුවන් නම් බවුනියා මෙහා පැත්තට පාවිච්චි කරන්න බෑ කියලා. ඔව් එතකොට ඒක ඩිසිෂන් විදියට DCG මීටින් විදියට ඩිසිෂන් විදියට අරගෙන ඔයගොල්ලෝ නවතන ඔක්කොම ටික මේ මේකට දාන්න. එතකොට ඉවරයිනේ වෙන්නේ. එතකොට මේක GA ට ඉන්ෆෝම් කරන්න. එතකොට GA ට පුළුවන් නඩුවක් දාන්න. ඔයගොල්ලෝට පුළුවන් නම් ඔයගොල්ලෝට නඩුවක් දාන්න පුළුවන්. අපි දැන් ඒක DCG මීටින් විදියට ක්‍රිමිනල් වලින් ඒ පර්මිට් පාවිච්චි කරලා මෙයාට ගෙන්නන්න බෑ කියලා ගත්ත ඩිසිෂන් එකට ඔයගොල්ලෝ සපෝට් එකක් දෙනවා. එතකොට අපි චෙයාපර්සන් අරහා GSM ට අපි ලියුමක් දාමු. අපි DCG මීටින් එකේ මේම අරගෙන තියෙනවා. sorry நான் தமிழ்ல என்னென்றால் நாங்கள் ஜிஎஸ்எம்பிக்கு ஒரு கடிதம் போடுறோம். எங்களுடைய சில செயலாளர்களாக இனிமேல் கிழக்கு மாநிலத்திலிருந்தோ திருவோணமலையிலிருந்து கொடுக்கப்படுற எந்த பெர்மிட்டுகளை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு போலீசார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இரண்டாவது இங்கே நீங்கள் கொடுக்குற அவ்வளவு ஜிஎஸ்எம்பி கொடுக்குற அவ்வளவு பெர்மிட்டையும் ஜிஏஆர்ஆ டிசிசி மீட்டிங்ஸ் சேர்பர்சன் சாரி டிஏ ஊடாகவும் சேர்பர்சன் ஊடாகவும் கொடுக்கணும்ன்றதை நாங்கள் ஒரு மீட்டிங் எடுத்து கடிதம் அடித்து கொடுப்போம். நாங்கள் பிரதேச செயலாளர் பூனேரி நாங்கள் ஒரு இடத்துல போய் இந்த பூனேரி எல்லா நேரமும் நாங்கள் போலீஸ் අපි හැම වෙලාවෙම පොලිසිය වරදක්කාම අපේ රාජ්‍ය පොලිසිය මම ඔය දිනුනේ කොහෙන්ද මම ඉපදනේ. එතකොට හැම වෙලාවෙම අපි எல்லா நேரமும் போலீஸார்ட்ட செய்யறாரு என்ற புறப்பாடு விட்டுட்டு நாங்கள் டிசிசி மீட்டிங் ஊடாக இப்ப நாங்கள் வித்தியாசம் தானே டிசிசி மீட்டிங் ஊடாக தலைவருடைய கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை கொடுத்து එතකොට අපි දැන් අලුත් නිලධාරියෙක් පත් කරලා තියෙනවානේ. දැන් ආණ්ඩුවේ සම්පූර්ණ වෙනස් කරලා තියෙනවානේ. අර අලුත් පුது அதிகாரிகள் வந்து எல்லாம் மாத்தி இருக்கு. இனிவரும் காலங்கள் இப்ப நெடுக முதல் நடந்ததை கலைக்காம இனிவார காலங்கள்ல இல்ல சொல்றது இனிவார காலங்கள்ல செக்ரட்டரி அதாவது எங்க டிசிசி சேர்மன் ஊடாக அதை நாங்க நடக்கிறேன். එතකොට ඉස්සරහට තේම වෙනවා නම් අපි කතා කරමු. කවදාවත් කතා කරලා වෙන්නේ නැහැ. හැමදාම මේ මොනා போலீஸ் சப்போர்ட் කරා. இன்னொரு விஷயம் அந்த ஒரு ஆள் சொன்னீங்க தானே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு பயப்பட்டா அது எனக்கு இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. நான் டிஏட்ட கொடுத்து மறுபடியும் அமைச்சர்கிட்ட கொடுத்து போலீஸ்டே கொடுக்குறேன். அப்ப அதனால உங்களால பாதிக்க விட மாட்டீங்க. நிப்பாட்ட சொல்லித்தான் கேட்டிருந்தேன். ஏன்னா முல்லைத்தீவிலிருந்து மணல் கிளிநொச்சிக்கோ யாழ்ப்பாணத்துக்கு விராட்டி இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட இது செய்யறாங்க. அந்தந்த பிரதேச சபையில இருக்கிற மணல் வந்து தாராளமா காணும். அதை நீங்க மேலதிகமா உங்களுக்கு அளவில்லாம நீங்க கொடுக்கறபடியா தான் இந்த பிரச்சனை இங்க இருந்து எல்லா இடமுமே போகுது. மணல் ஒரு வியாபாரமா போகுது. அது சம்பந்தமா கவர்னரும் டிஏயும் அதை பார்த்துக்கணும். சட்டப்படி அனுமதி 1000 நோட்டு அல்லது 100 நோட்டுக்கு மேலதிகமாக கல்லப்படுறதுக்கு வந்து போலீஸ் உடமையா இருக்கு. அதுதான் நீண்ட காலத்தில் பேசப்பட்ட போலீஸ் வந்து வித்தியாசம் தானே. இன்றைக்கு கூட கலப்பம். நீங்க முதல்ல சரியா நீங்க வெளியில இருந்து வர இதுகளுக்கு அனுமதி சரியா මේක කරමු. මේ අපි විච පළාතේ දැන් මේකට මේකයි ප්‍රශ්නේ. ත්‍රිකෝණයේ බලපත්‍ර දියවල බලපත්‍ර එනයි පාරතාවට පස්සේ මුකුත් කරන්න බෑ නේද? හරි කියලා කිව්වා. නමුත් ඒගොල්ලෝ ත්‍රිකෝණදලා වැඩි පටවලින්ද බස් කොටන් ගල මේක ලාභයිද ලාභ නැහැ නේද? ඇත්තටම ඒගොල්ලෝ කරන්නේ මේ තමයි වැඩි ටික ගන්න. බස් ටික ගන්න. ඒක ඕන ගන්න. ඒක ප්‍රශ්න තියෙනවා. ඒ නිසා අපි කියන්නේ ඕගොල්ලෝ චෙක් පොත් දාලා තියෙනවනේ. ඒ වගේම අපි
පිටත් පළාතේ ඉඳලා පැමිණෙන වැලි පර්මිට් තියනවනේ ඒක නතර. තාපත් අපි ඉස්සරහට කතා කරමු. අපිට දැනුවනේ පොඩි දෙයක් කරමු. ඇයි මේගොල්ලෝ කරන්නේ වැඩේ මොකද නේ? පිටින් මේ ගේන විතර කියාගෙන මේ තමයි ගන්න. එතකොට ඔයගොල්ලෝ වවුනියා නටනවා හරි. එතකොට වවුනියා ඔයගොල්ලෝ මේ ටිපර් ඔක්කොම නවත්තන පරිදි அடுத்து நீங்க அந்த பிரதேச சபையில இருந்துட்டாரு பிரதேச சபையில யாருக்கான அனுமதியை கொடுங்க பிரதேச சபைகளுக்கு மண் கொண்டு வந்து சேகரித்து நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க 3 பிரதேச சபைகளும் கட்டில பண்ணி ஜாத்திற்கான அனுமதி எடுத்துட்டால் அவர்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்க மண் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு எடுத்துட்டால் විනාඩි 5ක් දෙනවා මේක පැහැදිලි කර දෙන්න. මේකේ මේ සංවර්ධන කමිටු රැස්වීමට අපි දැන් අවුරුදු ගානක් තිස්සේ එනවා. මේ ප්‍රශ්නේ හැමදාම මේ පබ්ලික් ලෙවල් කියන පොලිසිය තමයි මේකේ වැඩිපුරම මම දැනට අවුරුදු 3ක තිස්සේ ඉඳලා මේ සංවර්ධන කමිටු රැස්වීමට සහභාගී වෙනවා. මේකෙදි හැමදාම පබ්ලික් ලෙවල් පොලිසියට තමයි මේගොල්ලන් බ්ලේම් කරන්නේ මේ පොලිසිය සම්බන්ධ වෙලා වැඩි කපනවා කියලා. මේක මේ කිල්ලොච්චිය කියන්නේ දැන් කිල්ලොච්චි පොලිස් ඒරියා එකක් ගත්තොත් වර්ග කිලෝමීටර් 300කට ආසන්න විශාල භූමි ප්‍රමාණයක් තියෙන කිල්ලොච්චි පොලිස් සතුට විතරයි. එතකොට මේ හැම තැනම වැඩි කපනවා. එක තැනක කියලා නෑ ඒක අපිට ඒම් කරලා ටාගට් කරන්න නෑ හැම තැනම කැපුවොත් වැඩි තියෙන්නේ. එතකොට ඒ මිනිස්සු කරන්නේ කොහොම හරි මෙතන වැඩි ටිපරයක් අරගෙන A9 පාරකට දාගත්තට පස්සේදී අපිට අල්ලන්න බෑ මොකද ට්‍රින්කෝ පර්මිට් එකක් තියෙනවා. අපි දැන් මීට කලින් අවස්ථා කීපයක කිව්වා ධර්මපුරම් පොලිසියෙන් ෆයිල් එකක් හරි ගස්සලා යවුවා බ්ලැක් ලිස්ට් කරන්න කියලා මේවට දෙන්න එපා. අපි දුන්නාද? මේ කීප දෙනෙක් තමයි මේ ටිපර් කීපයක් තමයි මේ ව්‍යාපාරම් වල ඒ දෙන්නේ. ඒතකොට ට්‍රින්කෝ වලින් දෙන පර්මිට් එකේ ඒ ටිපර් වලට නැවතුවොත් මිනිස්සු කීයටවත් අලුතින් ටිපර් අරගෙන ඉවරලා මෙහෙ වැඩි ව්‍යාපාරයක් කරන්න යන්නේ නැහැ සර්. ඊට අමතරව ධර්මපුරම් ඒරියා එකේ තියෙන වැඩි යාඩ් එකක් තියෙනවා සර්. ඒ යාඩ් එකෙනුත් පර්මිට් එකක් අරගෙන මිනිස්සු ඒ යාඩ් එකෙන් ගන්න මිනිස්සු කීයක් හරි දීලා ඉවරලා පර්මිට් එකක් අදාගෙන හොරට තමයි ගෙනියන්නේ. ඒතකොට අපි ඒවත් කිව්ව සභාපතිතුමාට මෙතන හිටපු ගරු ඇමතුමා කලින් හිටපු ඩග්ලස් දේවානන්ද ඇමතුමා මෙතන ඉඳගෙන කතා කරා සභාපතිතුමාට මෙයා දෙන්න එපා කියලා මේක. නමුත් ඒ කට්ටිය ඒ කරන්නේ නැහැ. මේක අපේ ජොබ් එකක් නෙවෙයි. ගොඩක් දුරට මේ භූ විද්‍යාපතල් කාර්යාංශයේ කාර්යයක්. මේක අපිට කිසිම සහයෝගයක් අපෙන් ඉල්ලලත් නැහැ. අපිම තමයි මේක ලොකු මේ උත්සාහයක් දරන මේක කරන්නේ. හැබැයි අපිට විතරක් මේක කරන්න බෑ සර්. මේ විදිහට මේ පර්මිට් තහනම් කරා නම් පර්මිට් තහනම් කරන්න කියන්නේ අපිට ටෝටලි මේක තහනම් කරන්න කියලා ඉල්ලන්න බෑ සර්. මෙහි අපි බ්ලැක් ලිස්ට් කරපු වාහන වලට දීම නවත්තුවා නම් මේ ගොඩක් දුරට පාලනය කරන්න පුළුවන්. මම හිතන්නේ ඔයගොල්ලෝ මේ බ්ලැක් ලිස්ට් එක දෙන්න ඕනේ GAට. අපි දීලා තියෙනවා. මේ බ්ලැක් ලිස්ට් වලට වැරදි වෙන අවස්ථා කීපයක් තියෙනවා. ඒක ඉස්තර දෙන්න එතකොට ඒගොල්ලෝ පාර්ලිමේන්තු එක දෙන්න බැරිලා අපි නම් දාලා මේවා කළා යමු. දැන් ඒගොල්ලෝ නඩුව මොකද කියන්නේ? already handed the mines and geological අනිත් එක සර් මේ පොලිසියට බ්ලේම් කරන අය තමයි වැඩිපුර වැඩි ව්‍යාපාරම් කරන්නේ. මේ මෙතෙන් නෙවෙයි. already handed over this. Okay. 1 month, 2 months, 2 months already handed over. Any of this is purely belongs to activities of mines and These are the people. அந்த black list fund அவங்கள கடைசி black list அதாவது அந்த இப்ப நம்பர்ஸுக்கு எந்த ஒரு கொமிட்டியும் இலங்கையில கொடுக்காம நீங்க வாங்கி நீங்க கொடுக்குற பார்க்கமெண்ட் ரெக்கமெண்டேஷனை GA குள்ளால அனுப்பணும். அப்ப GA ஒரு பிளாக் லிஸ்ட் இருந்தா பாக்குறாங்க. நீங்க கொடுக்குற பெர்மிட்டுக்கு இங்க சும்மா போலீஸ்காரரும் இங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் பிரயோஜனம் பண்ண முடியும். பெர்மிட் கொடுத்து நீங்க சத்தப்படாம இருக்கிறீங்க. நீங்க அந்த பெர்மிட்டின் காப்பி ஒன்று எல்லாத்தையுமே GA அனுப்பும் எல்லா பிரச்சனையும் முடியும். அதனால நிப்பாட்டிட்டேன். பவுனியா கிஞ்சால மணல் கொண்டு வரலான்ற முடிவு எடுத்துட்டேன். சார் இது இந்த மைண்ட்ஸ் ஆஃப் தியாலஜிக்கல் பியூரோ இவர் வரையில அந்த பழைய கூட்டத்தில் மிஸ்டர் மயூரன் வந்தார். வராது இவருக்கு அந்த சம்பவங்கள் தெரியாது. இப்படி அவர் பேப்பர்ஸ் என்ன தெரியல. இப்ப இது ஆல்ரெடி ஜிஏ ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க ரீசன் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் அடிச்சு போட்டு அப்படி தான் நான் பாராளுமன்றத்தில் இருப்பேன் இல்லாடி இல்லை நாங்கள் பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக இருக்கிறோம் உங்களுக்கு செய்யலாம்
சௌகரிய முறையில் கொடுக்க வேண்டாம் இல்ல நீங்க இது கண்டினியூஸா கொடுப்பீங்க அப்போ நாங்க உங்களை தனியா பேசுறது தீர்மானத்தை கொண்டு வரலாமா கௌதாரி முனையில இப்போதைக்கு மண் எடுக்க கூடாது அறிவிச்சு அள்ளுப்படுது ரகசியமா அள்ளுப்படுது கௌதாரி முனையில இந்த வாகனம் போய் மண் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா இதுல කවුදාරි මුලවල මේ මස්සාරණ ඒ අපි ථානන් කරලා තියෙන්නේ ඒ ප්‍රදේශය ඇවිල්ලා මේ මොන් ප්‍රදේශය ඇවිල්ලා මේ වැඩගත් ප්‍රදේශයක් නිසා මේ ඒක ථානන් කරලා තියෙනවා ථානන් කරලා තිබෙද්දී நீங்கள் இதை திரும்பவும் நான் கேட்கிறேன் என்றால் ஏற்கனவே 8-9 வருஷம் வழக்குல தான் தடுத்து வைக்கப்பட்டது வழக்கால தடுக்கப்படுவது வழக்கு இல்லாம போனவுடனே இன்னைக்கு இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள் கௌதாரி முனையில மண் அள்ளக்கூடாது அதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது கவர்னர் தலைவர் தலைமையிலான தீர்மானிக்கப்படும் ஆனா அல்றாங்க இவங்களை அனுமதியை கொடுக்குறாங்க இவங்களுக்கு பேசுறது அனுமதி ஆவணங்கள் சட்டவிரோதமாக செய்யப்பட்டு பல வேலைகள் கடத்த நடைபெறும் மன்னனை எப்படி ஒரு பிரிகேடியர் கையில் வச்சு மன்னனைய நிறைவேறலாச்சியால கொண்டு வந்தாரோ அதே போல இப்ப மணலுக்கு இந்த கள்ள வேலையை நடக்கிற சீல் குத்தி கொண்டு எழுத்து மூலமா கொடுங்க சரியா நீங்க ஒன்று எழுத்து மூலம் தாங்க நாங்க இந்த இப்ப இந்த இதுல நாங்க ஒரு தீர்மானம் மட்டும் இருக்கு சரியா அந்த தீர்மானம் தான் நாங்க அதாவது முதல்ல நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நேம உண்மையில் அதுகளுக்கு அனுமதி கொடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது பின்கோடு இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வடமாகாணத்துக்கு மண் வர இயலாது அந்த அங்க பொமிட்டை இஷ்யூ பண்ணக்கூடாது சரியா இன்னொன்று கௌதாரி முறையில சரியா மண் அகழ்வதற்கோ கொண்டு வருவதற்கோ கொண்டு போவதற்கோ அனுமதி அளிக்கிறார் அது இந்த டிசிசி என்ற தீர்மானம் கௌதாரி முறையில் இனிமேல் மண் அகழ்ற நடவடிக்கை எடுக்கிறார் சட்டவிரோதமாக எடுக்கிறது நாங்க பார்த்து கொண்டாங்க போலீஸ் ஊடாக நீங்க யாருக்கும் அனுமதிதான் கொடுக்க வேண்டாம் கௌதாரி முறை சம்பந்தமாக உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கட்ட பிரதேசம் பாதுகாக்க வேண்டிய பிரதேசம் அது முக்கியமான பிரதேசம் குரல் பால் இருக்கிற பிரதேசம் அதனால அந்த பக்கத்துலையும் பால் அதனால அங்க கொடுக்கிறது இல்லை என்பதை நாங்கள் இந்த டிசிசியில முடிவு அந்த டிசிசி முடிவு கேட்க நீங்கள் அதை இல்ல என்னன்னா மேடம் நீங்க என்ன செய்வீங்கன்னா பேக்டேட் பண்ணி கொடுப்பீங்க இந்தியா டேட் வந்து 25ஆம் தேதி என்றா 24ஆம் தேதி வரைக்கும் கொடுத்து கொடுப்பீங்க அதாவது பேக்டேட் பண்ணப்பட்டு கொடுக்குற கடிதம் இருந்தாலும் நம்பி உங்களை தான் படிப்போம் சார் நாங்கள் எல்லாம் டிபார்ட்மெண்ட் வேலை தான் உங்களை பர்சனலாக நான் ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ணல இது என்ன செய்யணும் ஐவே 13ஆம் தேதி 12ஆம் தேதி டிசம்பர் டேட்ல ஒரு இதுவும் கொடுத்து கொண்டிருப்பீங்க இன்னொரு கொப்பி கொண்டு பேர் கௌதாரி முனைன்ற பேர்லயே பர்மிட் கொடுக்கலாம் கௌதாரியோட தடுத்து இப்படிதான் சார் இதுல இருந்து கொண்டு மூன்றாவது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச சபைகளுக்கான ஷார்ட் அனுமதி பத்திரம் அதே அவர்களுக்கு வழங்கினா நாங்கள் பிரதேச சபைகளுக்கான பிரதேச சபைகளுக்கான அனுமதி பத்திரத்தை அவர்கள் விண்ணப்பிப்பார்கள். உதாரணத்துக்கு சார் நாங்கள் இந்த பூனேரியில மன்னர் பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் பூனேரி மன்னர் ஒரு இடத்துல இருக்கின்ற அடையாளப்படுத்திட்டு பூனேரி பிரதேச சபையை அக்சர் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட பிரதேசத்தில் அலுவலக காலமாட்டாங்க ஆர்மானம் இன்னும் ஒரு இன்னொரு விஷயம் கவனத்தில் எடுங்க என்னன்னா இப்ப மண் அகழ்வுன்னு சொன்ன பிறகு அனுமதி கொடுங்கன்னு சொன்ன பிறகு எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க போகாது கொடுக்க இயலாது அப்படி கொடுக்கவும் கூடாது மண் அகழ்வுக்கான சிஸ்டம் ஒன்று இருக்குதாரு அது உங்களுக்கு தெளிவா அதுக்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்குதாரு எல்லா இடமும் இப்ப காணி இருக்குன்னு சொல்லி மண் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அனுமதி கொடுக்க இயலாது அப்படி அந்த எல்லா இடமும் மண் வெட்ட ஆரம்பிச்சாலும் மாவட்டம் நடக்கும் வேற காரணம்
அதனால விட அந்தந்த ஏரியாக்கள் இருக்குது, மண் அள்ளக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை சரியான முறையில் இனம் கண்டு அதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பு இல்லைங்கிறத அறிக்கையை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்விரான்மெண்டல் என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிட்டி வந்து அந்த கமிட்டியில இருந்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிற இடங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, மற்ற இடங்கள் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாத இடங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதுதான் பண்ணி பொருத்தமான இடத்தை அடையாளப்படுத்தி போட்டு கொடுப்போம். மற்ற இடங்களை எங்களுடைய அதாவது பிரதேச செயலாளர்களுடைய அவர்களுக்கான இடம் தெரியாமல் கொடுக்கக்கூடாதுன்றது சரியா? இது எடுத்துட்டா இஷ்யூ பண்றது என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்கிற இடங்கள்ல வந்து என்விரான்மெண்டல் அந்த கேட்டகரி இருக்குது. இங்க கமிட்டி இருக்கு. இந்த இடத்துல கிரீன் ஸ்டாண்டர்ட் மைனிங் இல்லைன்னு சொல்லி ஒரு டிசிஷன் இல்ல நான் சொன்னவா இல்ல நீ சொல்றது எனக்கு விளங்குது என்னன்னா, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது மண் அகல வேண்டிய தேவையும் இருக்கு. சரியா? அதுக்கான டிசிஷன் வந்து நாங்க இப்போதைக்கு நாங்க நிப்பாட்டோம். சரியா? அப்படி தேவை வருகின்ற பொழுது அடுத்து அந்த பிரதேச செயலாளர் டிஏ எல்லாமே சேர்ந்து அதுக்கான முடிவெடுப்பாங்க. இது பல தடவை பேசப்பட்ட விஷயம். 1000 பேர் இந்த ஃபார்மில் வேலை செய்யும். குண்டசாலை ட்ரைனிங்கோடையும் திருநெல்வேலி ட்ரைனிங்கோடையும் வட்டக்கட்சியும் சேம் டைம் உருவாக்கப்பட்ட விவசாய பாடசாலை. இன்றைக்கு குண்டசாலையும் திருநெல்வேலியும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் வட்டக்கட்சி மூடப்பட்ட இடம் இருக்கு. 1000 பேர் வேலை செய்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கு இராணுவத்தின் முகாமாக இருக்கு. அது விவசாய நிலம். இன்றைக்கு அங்கே விவசாயம் இராணுவம் தான் செய்யும். ஏன் இராணுவம் பாதுகாப்பு பிரச்சனையை பார்க்க வேண்டிய இராணுவம் அதை வடக்கு மாகாண விவசாய அமைச்சிட்டு ஒப்படைச்சிட்டு அது பிரச்சனை முடிஞ்சது. அவரோட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு நாட்டின் உதவி என்றாலும் திரும்பவும் விதை உற்பத்தி உட்பட அந்த பண்ணியை கொண்டு போகலாமே. விவசாய அமைச்சிட்டு செயலாளர் இருக்கிறீங்களா வடக்கு மாகாணம்? சொல்லுங்களேன். உங்களோட இதுக்கான இந்த ஃபார்ம் இருக்கு 441 ஏக்கர். அதுல ஆக 30 ஏக்கர் தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கையில் இருக்கு. 31 ஏக்கர் இருக்கு. 410 ஏக்கரும் ஆவியின் கையிலான் இருக்கு. இப்ப அவையிட்ட கையடிச்சா இப்ப திரும்பவும் ஒரு கிட்டத்தட்ட 600 ஏக்கர் இந்த நாள் வரைக்கும் நீங்க உங்களால இந்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லுங்க. முழுமையாகத்தான் அது எங்களோட விவசாய திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா பிறகு அதுல 31 ஏக்கரை தான் நாங்கள் பயன்பாட்டுக்கு எங்களுக்கு தரப்பட்டிருந்து மிகுதி காணி வந்து இராணுவத்தால பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டு இருந்தது. அதுக்கு அதை கேட்டு பெற மாதிரியான நிலைமை இருக்கையில இப்ப வந்து 7 ஏக்கர் காணியை விடுவிக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். அதை நாங்கள் எங்களோட பிரதம செயலாளர் ஊடாக அதை விடுவிக்கும்படி கேட்டிருக்கிறோம். அதில் சில கட்டடங்கள் இருக்கிறது என்று சொல்லியும் அதை நாங்கள் எங்களுக்கு தரத்துக்கு கேட்டிருந்தவை. நாங்கள் சொன்னாங்கள் அதை நாங்கள் பணம் கட்டி செலுத்தி பெற வேண்டிய தேவையில்லை, எல்லாம் அரசாங்கத்துக்குரியது தானே என்றபடியா அந்த கட்டடங்களையும் சேர்த்து இலவசமாகவே அந்த காணி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணியை 7 ஏக்கரையும் திருப்பி எங்களுக்கே தருமாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை தவிர ஏனைய காணிகளையும் அது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணி என்றபடியே எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதனை பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்ப அந்த 31 ஏக்கருக்கு அதை நாங்கள் பராமரிப்பதற்கான ஆளணி தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப எங்களுக்கு சரியான வேகன்சி இருக்குது. அந்த முழுமையாக அதை தரும் பட்சத்தில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் ஆளணி ஒதுக்கீடுகளும் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆமா, ஒரு விஷயம் கூட இதுல அவர் கேட்டவர் என்னன்னா, நீங்க என்ன முயற்சிகளை இதுவரையும் எடுத்திருக்கிறீர்கள். நான் சொன்னேன், நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம், பாராளுமன்றத்தில் ஒத்துழைப்பு போட பிரேரணை கொண்டு இருக்கிறோம், பாராளுமன்றத்தில் கேள்வி போட்டு அதுக்கு விட வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ராணுவத்துக்கு அந்த காணி இருக்கு. உங்களுக்கு தெரியும் குண்டாசாலை எப்படி வளர்ந்துருக்குது, திருநெல்வேலி எப்படி வளர்ந்துருக்கு. ஏன் சமகாலத்தில் உருவாக்கப்பட்ட வட்டக்கட்சி விவசாய பாடசாலை மூடி கிடக்குது, அங்க ஃபார்ம் இயங்குது. உங்களோட பக்கத்துல எனக்கு பலகீனம் இருக்கு. நீங்களும் தயவுசெய்து இப்படி உணருங்க.
உங்களோட பக்கத்துல அதுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஏதாவது ஒரு நாட்டுகிட்ட அல்ல வேர்ல்ட் பேங்க் கிட்ட இல்ல அடுத்த நீங்க இதுவரைக்கும் ஒரு திட்டம் கொடுத்து கேட்டதும் இல்லை, நீங்க அதை பற்றி சிந்திச்சதும் இல்லை. அங்க உள்ளாக்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், இது எப்படியான நிறுவனம் பண்ணதை கூட நீங்க சொல்ல தயாரில்லை. நீங்க இப்ப என்ன கேட்குறீங்க, காணியை விடுறா எங்களுக்கு ஆளுநர் தரணும் காசு தரணும், முதல் காணியை விட சொல்லுங்க. உங்களோட கையில காணி விரட்டன் 441 ஏக்கர்ல உங்கள்கிட்ட 31 ஏக்கர் தான் இருக்குது, 7 ஏக்கர் தான் இப்ப ஆமி கட்டடத்தோட விடுறேன்னு சொன்னால் மிச்ச காணி ஆமி வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்களா? அப்படி நீங்க இப்படி காய்ச்சி தான் இவ்வளவு காலமும் கொண்டு போனீங்க. தயவுசெய்து இப்பயாவது யோசிங்க. முதல் முழு காணியும் ராணுவத்திற்கு விடுங்க. வயல் காணி தானே அது, மிச்சம் வயல் காணி எத்தனை, அதுல விவசாயம் செய்யற பயிர் செய்யற காணி எத்தனை ஏக்கர், வயல் செய்யற எத்தனை ஏக்கர் வடிவா சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு உங்கள்ட்ட தெரியுது இல்லையா? உங்களுக்கு சரியா உங்கள்ட்ட அதுக்குரிய விட இல்லை. මේක අපි කතා කරන්නේ ඔයගොල්ලෝගේ CST ගැන. දැන් මේ කවුදාන් ගදාරි ඉන්නවනේ. එතකොට මෙතනින් 441ක් තියෙනවා. ඒක මම හිතන්නේ ආරක්ෂාවකට අදාළ නැති එකක්. දැන් අපි වහා කරගෙන කියන්න බෑ කවුද ඒක අදාළ එතනද. එතකොට අපි මේකෙන් වහානේ කරන්නේ. වහා කරගෙන කියන්න බෑ මේක ආරක්ෂාවකට තියාගෙන ඉන්නවා කියලා. මම කියන එක අත්‍යද නැද්ද? එතකොට මේක අපි ඉල්ලන්නේ ඔක්කොම තියෙන්නේ 441යි. ඒකෙන් මම හිතන්නේ දැනට දෙන්න පුළුවන් කියලා ඔයගොල්ලෝ කියලා තියෙන්නේ 7යි. ඉතුරු 31ක් හිමීට දෙනවා කියලා තියෙන්නේ. දැන් ඇත්තම ගන්නවා නම් තුනක් තියෙනවා. එimhe ඇඩ්වර්ටයිස් ස්කූල්ස් තුනක් තියෙනවා. තින්නවෙල එකක් තියෙනවා. තව එකක් තියෙනවා. මේක තුන්වෙනි එකක්. ඇත්තටම මේ ප්‍රදේශයේ ඉන්න කාටවත් මේක පාවිච්චි කරන්න බැරි වෙලා තියෙන ඕන මේක තියාගෙන ඉන්න එක. මේගොල්ලෝ දැන් මේක ආරක්ෂා විදිහට මේක තියාගන්නවා කර්මාන්තල අපිට කියන්නේ කොයි සම්බන්ධවද මේක තියාගෙන ඉන්නේ. අපි අහන්නේ දැන් මේකෙන් ඔයගොල්ලෝ වහා කරගෙන කියන්න බෑ මේක ආරක්ෂාවට තියාගෙන ඉන්න. දැන් ඔයගොල්ලෝ කැම්ප් එකක් තියනවා, ඔයගොල්ලෝගේ වෙපන්ස් තියනවා. එතකොට අපිට කියන්න පුළුවන් ඔයගොල්ලෝ ආරක්ෂාවට තියාගෙන ඉන්නවා කියලා. මේක වහා කරගෙන කොහොමද